ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்க சந்திக்கிறதுக்குன்னே நிகழ்ச்சி ஏற்படுத்துறாங்களா இல்ல யதார்த்தமா தான் நிகழ்ச்சியில போய் இவங்க சந்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல கட்சியில ரெண்டு பேரும் எதிர்ப்புதிரமா இருப்பாங்க. ஆனா பொது நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு சமரசமா பேசிப்பாங்க. சோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்களுக்காக ஏற்படுத்துறாங்களா இல்ல இந்த நிகழ்ச்சியில இவங்க சந்திக்கணும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து வர வைக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழும்பிதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் டிடி தினரும் சந்திச்சாங்க. கேட்டா திருமண நிகழ்ச்சியில சேர்ந்தாங்க. இப்ப திருமண நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி, அதுல எங்களுக்கும் நோட்டீஸ் வச்சாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் வச்சாங்க. நான் போய் கலந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏதாச்சும் அண்ணன் வந்தாரு, பார்த்துட்டு பேசிட்டு போனோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களும் ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க. கேட்டா அதிமுக மாவட்ட செயலாளருடைய மகனுடைய திருமணம், நாங்க கலந்துக்கிட்டோம், அண்ணனும் வந்தாரு, நானும் வந்த எதாச்சும் சந்திச்சோம், அவ்வளவுதான் போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த நிகழ்ச்சி இவங்களுக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இவங்க கலந்து கொள்றதுக்காக இவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. இல்ல இவங்க கலந்து கொள்ளுன்றதுக்காக நிகழ்ச்சி ஏற்படுத்தினாங்களா அப்படின்ற சந்தேகம் தலைய பிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. டெல்லிக்கு போயிட்டு வந்த கையோட இந்த இணைப்பு சந்திப்பு நடந்திருக்கு. என்ன ஒரு குழப்பமா இருக்குல்ல, ஆனா எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்றது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமா மாறும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா ஜெயலலிதாவுடைய நினைவு நாள்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் எங்க சொன்னேன், அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, தனி கட்சியில ஆரம்பிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரே போடா போட்டார். அதுக்கப்புறம் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. டெல்லியில என்ன பேசிக்கிட்டாங்க, ஆனா ஐயா வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. அதுல ஐயா வந்து பாராட்டணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் எங்க அலுவலகத்தை பார்வையிட போனேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கார் மாறி கார் போயிட்டு மூஞ்ச தொடச்சுக்கிட்டு தவுல சுத்து மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அப்படின்லாம் ஐயா வந்து செயல்படல. ஆமா நான் போனேன், டெல்லிக்கு போனேன், அமித்ஷா சந்திச்சேன், அரசியல் நிலவரத்தை பேசிட்டு வந்தேன். ஓப்பனா படான்னு உடைச்சிட்டா போல. உண்மையான மனுஷன், ரொம்ப ஓப்பன் மைண்டா இருக்கிறார். சோ எடப்பாடி பழனிசாமி மாதிரி போய் சொல்லிட்டு போய் சந்திக்கல அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது. இப்படியா இருக்கும்போது என்ன பேசுனீங்க அப்படிங்கிட்ட தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசிட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன நடந்தது அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். இங்க பாருங்க, நீங்க தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, விஜய் கிட்ட போய் சேரக்கூடாது, உங்களுக்கு 20 சீட்டு வாங்கி தரோம், நீங்க அதிமுகவோட இந்திய கூட்டணியில இருந்து நீங்க தேர்தலை சந்திங்க, உங்களுக்கு 20 சீட்டு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வேணும்னா துணை முதலமைச்சர் பதவி கூட கேட்கிறோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க, உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதிப்படுத்திருக்காங்க. ஆக மொத்த தனி கட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா இருக்கு. அதன் அடிப்படையில தான் ஜெயலலிதாவோட நினைவுனால தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 தினங்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். டெல்லியிலும் போயிட்டு அமித்ஷா சந்தித்து வந்திருக்காரு. அமித்ஷா சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்து யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ திரும்பி அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏத்துக்கிட்டு இவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம். ஆனா இந்த வேலையை நீதான் ரொம்ப கதகச்சமா செய்யணும். அதனால நீ வந்து என்ன பண்ணும், பிரிந்து கிடந்து, அதாவது ஓபிஎஸ் அவர்களோ இல்ல டிடிவி தினகரனையோ பாமக அன்புமணி தரப்பையோ அதே போல தேமுதிக இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணும், உள்ள கொண்டு வரணும், திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டையும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சில டிமாண்டுகள் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப நீங்க பாஜக மாநில தலைவரா என்ன வந்து தூக்கிட்டீங்களோ அப்பவே என்ன மதிக்க மாட்டாங்க, நான் திரும்பவும் லைம்லைட்டுக்கு வரணும், எனக்கு அந்த உயர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அமித்ஷா அவர்களும் சம்மதம் தெரிவிச்சார், கொஞ்சம் பொறுமையா இரு, அதாவது தேசிய தலைவரா நாங்க மாத்த போறோம், அவரை மாத்திட்ட பிறகு உனக்கு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுப்போம், குறிப்பா தமிழ்நாட்டுல உன் பவர் திரும்பி வர மாதிரி கொடுப்போம், கொஞ்சம் அமைதியா இருப்பா, ஆனா இந்த அசைன்மெண்ட் மட்டும் செஞ்சிரு அப்படின்னு டெல்லியில சொல்லி அமைச்சிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் முதல் முயற்சியா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்து கொண்டது. குறிப்பா அது அதிமுக மாவட்ட செயலாளருடைய இல்ல திருமண விழா. இதுல அண்ணாமலைக்கு என்ன வேலை, ஓபிஎஸ்க்கு என்ன வேலை? சரி, அண்ணாமலைக்கு கூட கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, அதனால அவர் இது பண்ண, ஓபிஎஸ் எதுக்குப்பா கூட்டிங்க அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையா? ஏன்னா ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க, அதிமுக விட்டு ஒதுக்கி வச்சு, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எப்படி நீ வந்து ஓபிஎஸ் கூப்பிடலாம், இன்வைட் பண்ணலாம், கோவம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா இந்த சந்திப்பு நடக்கணும், அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்க்கும் இந்த சந்திப்பு நடக்கணுன்றதுக்காகவே அந்த திருமண நிகழ்ச்சியில இவங்க 2 பேருக்கும் இன்வைட் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த சந்திப்பு நடக்கணும்ன்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சி நடக்குதா இல்ல இந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா இவங்க சந்திக்கிறாங்களா அப்படின்ற குழப்பம் நமக்கு இருக்கதான் செய்யுது. அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன அப்படின்னா, திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரணும். ஏன் வரணும், எதுக்கு வரணும் அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல
முக்குலத்தோர் வாக்குகளை வைத்துக்கொண்டு பாஜக சில திட்டங்களை தீட்டுறாங்க. என்னதான் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்க பாஜக மாநில தலைவரை வச்சிருக்கலாம், ஆனா வாக்கு அவருக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல. டிடி விதினர், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டா தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வாக்குகளை வைத்து அதிகப்படியான ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம் தென் மாவட்டங்கள்ல. ஏன்னா அதிமுகவுக்கே தென் மாவட்டங்கள்ல ஓட்டு இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்று சுயேட்சை சின்னத்துல நின்று கிட்டத்தட்ட 30% மேல ஓட்டு வாங்கினவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு அந்த முக்குலத்தர் வாக்கு இருக்கிறதுனால சோ இதனுடைய அடிப்படையில தான் முக்குலத்தர் வாக்கு வைத்து பாஜக ஒரு பக்கம் பிளான் போடுது. ஏன்னா பாஜக தென் மாவட்டங்களை இந்த தடவை அதிகப்படியான சீட்டுகளை வைத்துக் கொண்டு அந்த முக்குலத்தர் வாக்குகளை வைத்து பெற்றுக்கொள்ளலாம், வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்ப அன்புமணியை உள்ள கொண்டு வராங்கன்னா வன்னியர் வாக்கு, வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்கு. சோ எல்லாத்துக்கும் பாஜக சூப்பரா காய்களை நகர்த்திட்டு வராங்க. சோ ஆக மொத்த ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் அது பாஜகவுக்கும் பெரிய இழப்பு, அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு. ஏன் அப்படின்னா இபிஎஸ் எதிர்த்து யாரெல்லாம் ஒண்ணு இருக்கிறாங்களோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் இங்க இருக்கு. சோ இதெல்லாம் கருத்துல வைத்துக் கொண்டுதான் பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க தனியாலா கட்சி ஆரம்பிக்க கூடாது, அதே போல டிடி விதிநகரன் மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிடக்கூடாது, நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில ஆஃபர்களை கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபர் தான் துணை முதலமைச்சர் பதவி, 20 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நான் பாஜக பேச்சுதான் கேட்பேன், பாஜக வாக்கு தான் எனக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்டி அடிச்சிருக்கிறார். இதனால ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் நம்பி வந்துதான் சில பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க, ஏமாந்து போயிருக்கிறாங்க. திரும்பவும் இவரை நம்பி நம்ம இப்படியே இருக்கணுமா அப்படின்னு தான் சில பேர் இப்ப என்ன பண்றாங்க, அதிமுகவுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, திமுக பக்கம் போறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கும் போறாங்க அப்படின்ற செய்தியும் இங்க உண்மையாதான் இருக்க செய்யுது. ஆக மொத்தம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு தனி கட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி தான் அப்படின்ற ஒரு டிக்ளருக்கு வந்திருக்காங்க. இந்த வேலையை அண்ணாமலை அவர்கள் சூப்பரா கதகச்சிதமா செஞ்சிருக்கிறாரு. இப்ப அடுத்தபடியா டிடி விதினரும் சந்திப்பார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இங்க இருக்குது. என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் என்டிஏ கூட்டணியில் வர போறாரு. இதனுடைய அடிப்படையில தான் அண்ணாமலையையும் ஓபிஎஸும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.